ஹலோ கைஸ், அனிமே பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன அனிமே பார்க்கணும்னா ஐ எம் ஏ கிரேட்டட் காடஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே பார்க்க போகிறோம். சீசன் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமே சொல்ல அன்றைக்கி ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் ஒரு சில பேர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து இந்த அனிமையை அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாமா இருக்கும். வாங்க ரொம்ப ஆரம்பிச்சதால் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவில் ஒருத்தர் வந்து ஒரு மலை மேலே ஏறதை நம்மளை காட்டிக்கிருக்கா. ஒரு மலை மேலே ஏறி என்னடா மலை ஏறி இருக்கா, அங்கே கீழே 2 பேர் தோஸ்து 2 பேரும் நீ மேலே ஏறிடுவ சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டியில் வந்து கீழே விழுக, யாரா இவன் நம்ம மேலே வந்து மண்டையில் என்னடா கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேர் தோஸ்து 2 பேர் போய் பார்க்க, இவங்க என்னடா இங்கே யாரா இவன் அப்படின்னு பார்த்துருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஐயோ வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப புலம்ப நம்மளே அப்படியே சைடாக்கில் அப்படியே கேஸ் வெளியே விட, என்னடா குளிர்பதத்தில் வந்து சூடாக என்னமோ வருது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துருக்க சேனு ஏன் மூஞ்சில புகை விடுற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு நிற்க, நீ யார் நம்ம நீ எங்கே இருக்கிறா வந்த ஏன் மேலேருந்து எப்படா குதிச்சா அப்படின்னு சேன் அந்த கேள்வி கேட்க வந்துட்டு இப்படி கேள்வி கேட்க அவன் வந்து சிரிச்ச மாமா இவன் ஏதாவது தப்பிச்சு சொல்லி சிரிக்குது நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிருக்கான் அப்படின்னு தான் நம்ம சேனை வந்து நம்ம ஹீரோ காலத்தில் கத்தியை வச்சுட்டு நீ எங்கே இருக்கிறா வந்த முதல்ல உருப்படியாக சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன், நான் இந்த இடத்துலேருந்து இந்த அட்ரஸ்லேருந்து வர்றேன் அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். அதான் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்கேன், இது என்ன அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சேனை வந்து கேட்டுக்கிருக்க, இவன் சொல்கிறதுனா வேறு கான்டெக்ட் சேர்ந்தவனா என்ன அப்படின்னு சேனு நம்ம மோட்டுப்பட்டில் எல்லாரும் பார்த்துக்கிருக்க எப்படி சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து சரி நான் உண்மையே சொல்கிறேன், இந்த கான்டெக்ட் தான் நான் வந்து அதாவது ஃபேரி உலகத்துலேருந்து வந்து என்னோட அதாவது நம்ம ஹீரோ வந்து ஃபேரி உலகத்தை தேடி வந்திருப்பா அப்படிங்கிற நெக்ஸ்ட்னா அதாவது உனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சு தம்பி, அதாவது உனக்கு பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு அது சொல்லியிருக்கா நம்ம டாக்டர் வந்து. நான் அப்படின்னு சொல்லி நம்ம என்னோட பிரெயின் வந்து அவ்வளோ வேகமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இப்போ உனக்கு வந்து வயசு வந்து 7 வயசு, இப்போ உன்னோட பிரெயின் வந்து 25 வயசு மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட அப்படியா வேலை செய்யுது அப்படின்னா நான் என்ன சீக்கிரம் செத்துருவா அப்படி இருக்கான். ஆமாம் உனக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது ஒரு 60 கிழமை மாதிரி ஆயிடுவா, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ வந்து அதுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு பேக்கை போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அதாவது கிளாஸ் ரூம் வந்துட்டா நம்ம கிளாஸ் ரூம் வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிருக்க, நம்ம ஹீரோ எப்படியோ விளாட்லாம் பேசிக்கிருக்க, நீ இத்தனால எங்கே போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி அமைதியாடுறா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே அமைதியாரன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கத்தி சொல்ல அப்படின்னு நீ ஒரு ஆள் தான் உண்மையான ஃப்ரெண்டு எனக்கு, நீ நீனே என்னை விட்டுட்டு போயிட்டே எத்தனால எங்கே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிருக்கேன். நம்ம ஹீரோ இல்லை எனக்கு ஒரு டிசீட் இருக்குது, அதாவது எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயினால நான் சீக்கிரம் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போனா நீ சீக்கிரம் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிருக்க நம்ம ஹீரோட்ட அப்படிலாம் இல்லை ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கும் போது, அதாவது அந்த பொண்ணு வந்து சோகத்தில் இருக்காங்க அப்படியே சொன்னாலும் நம்ம ஹீரோ சோகத்தில் இருக்குது, நம்ம ஹீரோ அப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பொண்ணு வந்து சோகத்தில் இருந்துக்கிருக்கு. அங்கேருந்து நம்ம ஹீரோ சரி ஒன்றும் இல்லை நீ எப்போ இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி இருக்கும்போது அங்கேருந்து 2 பேர் 4-5 பேர் கதை உடச்சிக்கிட்டு உள்ள வர கண்ணாடி வச்சுக்கிட்டு யாரா சாமி இவங்க வந்து எதுக்கு அங்கே வந்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே இந்த காலேஜ் அதாவது இந்த முள்ளே இந்த சேம் காட்டுது அப்படின்னு சொல்லி சரி இங்கே இருக்க எல்லா பசங்களும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் அதை செக் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு அந்த பசங்களை எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு அந்த முள்ளை பார்த்துக்கிருக்கேன் இவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்களாம் முல்லை விடுறா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் தாண்டா அந்த குட்டி குழந்தைங்க நம்ம ஹீரோ சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி இந்த பசங்க எப்படியா காப்பாங்க, இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் தப்பிச்சு போனால் தானே நம்ம போலீஸ் ரிப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கோம். நான் தான் அந்த குட்டி குழந்தைங்க அவங்க எல்லாரும் விடுறா சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நீ வாய முடுறா என்னடா அவனுக்கு குரல் வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பாடிகார்டு அந்த வந்து அடிச்சுக்கிருக்க நம்ம ஹீரோ இப்படி வந்து எல்லாரும் சேர்த்து துவச்சிக்கிருக்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கமாக எல்லாரையும் வந்து ஹீரோ வந்து அடிச்சுக்கிருக்க. எப்படி அடிச்சுக்கிருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து அதாவது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணோட பேசுவோம், அந்த பொண்ணு வந்து தூக்கிட்டு இருக்க இது தூக்கிட்டு போக என்னை விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பொருளை விடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய் ஆம்பிடுத்த டவுசர் அவுத்து விட்டேன். என்னடா முன்னாடி தெரிய வேண்டியதெல்லாம் பின்னாடி தெரியுது அப்படின்னு நான் ஹீரோ சொல்லிக்கிருக்கு. இங்கிட்டு இவடா அதை அவர் ரஜினி ஒரு ஸ்டிக்கில் ஒரு அடி மண்டே அப்படியே அடிச்சோம். நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி என்னடா பிரகாசமாக ஒன்று எரியுதேன்னு பார்த்துக்கிறதா அதான் தெரியுது. அதை வந்து எடுடா அதில் இப்படி பார்த்துக்கிருக்கும் போது ஒரு பீச்சு இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து முன்னல் வேகத்தில் பறந்து போக ஆனால் நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் வந்துக்கிறதான் காட்டிக்கிருக்கான். நம்ம ஹீரோ அப்படி ஓடிக்கிருக்காது ரோட்டில் சரி தள்ளி போச்சுன்னு அவன் தான் அவனை தான் அந்த கவலையும் இவனை பிடிங்க இந்த சீல் தான் இந்த சீலு அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்ல கையெல்லாம் சொல்லிக்கிருக்கேன். சரி அவனை போய் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அவங்க தோத்துட்டா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி இங்கே வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இந்த வேகத்தில் தப்பிச்சு போயிருக்கேன். நம்ம ஹீரோ அப்படிதான் ஓடிக்கிட்டே இருந்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ முன்னாள் வேகத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிருக்கும் போது நம்ம ஹீரோட சைடாப்பில் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு வயசான கிழமை மாதிரி ஆகிட்டான். இது என்னடா நம்ம ஹீரோக்கு வந்த சோதனையா, அதுக்குள்ளேயுமா நான் செத்துட்டு அதுக்குள்ளேயுமா நான் சாக போகிறேன், அதுக்குள்ளேயுமா எனக்கு இப்படி வயசாகிடுச்சு,
இன்னும் 30 நாள் இருக்குன்னு சொன்னாங்களே டாக்டரு, அதுக்குள்ளேயும் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிருக்க. இப்படியே முழங்கி நம்ம ஹீரோ வந்து அப்படியே மட்டையாயிருந்து இருக்கேன். அப்படியே அங்கே ஸ்கூட்டில டெலிவரி மேன் பாய் ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு, நம்ம ஹீரோ வந்து சுத்தி சுத்தி வந்துக்கிருக்கா. என்னடா நம்ம ஹீரோவ சுத்தி சுத்தி வர்றான்னு இவன் பார்த்துட்டு இருந்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து சுத்தி சுத்தி நம்ம ஹீரோவே ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்க. நம்ம ஹீரோவா இவனை பார்த்துட்டு, இந்த பொண்ணை எப்படியா காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம ஹீரோ போல சொல்லுங்க, குழந்தை நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அதுக்குள்ளயுமா உங்களுக்கு பவர் போச்சு? உங்களை என்னால காப்பாத்த முடியும். என்ட்ட இருக்க பவர் வச்சு. அப்படின்னா நீங்க ஃபேரி லேண்டுக்கு நீங்க போகணும் திரும்பி. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, இந்த பவர் வச்சு உங்கள காப்பாத்த முடியும்னு சொல்லி, இந்த பவர் வச்சு தான் என்னைய காப்பாத்துவியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த குடு குடு அந்த பவர் குடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம அவனா அந்த டெலிவரி இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஃபேரி லேண்டுக்கு போறீங்களா? அப்படின்னு நம்ம கேட்டுக்கிருக்க நம்ம ஹீரோ கிட்ட. டேய் என்னடா சொல்ற ஃபேரி லேண்ட்ல அதெல்லாம் எங்கடா இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுக்கிருக்க. ஏன்டா இப்படி ஒரு புலம்ப வைக்கிற? நான் அதுக்கு சீக்கிரமா செத்தே போயிடலாம்டா உன்ட்ட பேச்சு வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கேன். அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிருக்கேன். நம்ம ஹீரோட அப்படின்னு அவன் வந்து லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா என்னடா இவ்வளோ லெசன் எடுத்துக்கிருக்கானேன்னு சரி இந்த பவர் வச்சுக்கிட்டு உன்னை காப்பாற்றுறேன். நீ ஃபேரிலாண்டுக்கு போய் நான் சீக்கிரத்தில் நம்ம இது பெரிய இது மாதிரி அவன் மாறுங்க அப்படின்னு இது வளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ சரி இவன்கிட்ட பேசி நம்ம நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பவர் வந்து அதாவது அந்த சோல் பவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்றான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி அனுப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து பழைய உருவத்துக்கு திரும்பி வந்துடுறான். அது நம்ம ஹீரோ கைகளில் வந்துட்டு அப்பா நான் பழைய முகத்துக்கு திரும்பி வந்துட்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்பட. நம்ம ஹீரோ இப்படி சந்தோஷம் அவன் திரும்பி லெசன் எடுக்க ஆரம்பிக்க. நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு ஒரு போடி தோலாங்கிட்டு நான் விட்டா லெசன் மேலே லெசன் எடுத்துக்கிட்டு போகுது. நீ வரைக்கும் பேரலாம் எனக்கு தெரியாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீமன்ஸா இங்கேடா டீமன்ஸ் வந்துச்சு இந்த உலகத்தில் எப்படா டீமன்ஸ் வந்துச்சு அப்படின்னு அவன் வந்து டெலிவரி பண்ண ஆச்சரியத்தில் இருக்க. ஐயோ இந்த பொண்ணை நீ பார்த்துக்க நான் இதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த வயசான கிளவர் மாதிரி ஆனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம மோதிரக்கு நம்ம ஹீரோ வந்து தயாராக நின்று அவரோட சண்டை போட நீ இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பலையா கிறுக்க போயில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கேன். இந்த சரி இந்த ஹோட்டலில் ஒரு தடவை யூஸ் படுத்த முடியும் இதில் நீங்கள் போயிட்டு நான் நம்ம ஃபேர்லாண்டுக்கு போங்க அப்படின்னு நான் ஃபேர்லாண்டு சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படியா சீக்கிரம் வா நீ நம்ம 2 பேரும் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க தப்பிச்சு போய்க்கிருக்க. உங்களை தப்பிக்க விட்டா தான் நம்ம அவனுங்க அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திக்கிட்டு வர. நம்ம ஹீரோ சரிப்பா ஓடிடுன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அவன் ஸ்டிக் வச்சு ஒரு எரி அப்படியே ஸ்டிக் வச்சுன்னு நம்ம டெலிவரி மேன் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிருக்கு. நம்ம ஹீரோ ஒரு அவளை எப்படியா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இங்கே தான் கட்டுறேன் இது அப்பா நடந்தது அப்படின்னு நம்ம சேனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறே. என்னடா கம்பி கட்டுற கதையாக சொல்லிக்கிறேன். அங்கேது ஒரே அடி யார் அது பார்த்தா நம்ம ஹீரோ சேனோட அம்மா வந்து ஒரே அடி அடிச்சு விட்டு நீ என்ன இங்கே பண்ணிக்கிருக்க சாப்பிட வராம தம்பி உனக்கு குளிர் இல்லையா அப்படிங்கிற அவன் நம்ம ஹீரோ அதே அடிச்சு ஆமாம் எனக்கு ரொம்ப குளிர் பாட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி பாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர. நம்ம ஹீரோ இங்கே வந்துட்டு எனக்கு நம்ம ஹீரோ வந்து சாப்பிடக்கூடாது எல்லாரும் சாப்பிட முடியாது. நம்ம ஹீரோ வந்து பசி ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு கொடுக்க. நம்ம ஹீரோ வந்து நல்லா சாப்பிட்டுருக்கேன். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுருக்கான். அப்படியே நம்ம சேனை திரும்பி பார்த்துக்கிருக்கேன். நம்ம சேனை திரும்பி பார்த்து நம்ம சேனை வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். அப்படியே நம்ம சேனை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே சில நம்ம ஒவ்வொருத்தர் பேரை சொல்லியிருக்கோம். அதான் நான் மோட்டு நான் பத்லு அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தர் சொல்லியிருக்கேன். சரியா அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வந்து ஒருத்தவர் கும்சிங்கு அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பேர் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு அவர் எப்பேற்பட்ட ஆள் அவர் எவ்வளோ பெரிய தைரியசாலி உனக்கும் நெஞ்சில் தைரியம் தான்ப்பா இருக்குது. அவர் பேரை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது உனக்கு நெஞ்சில். அவர் இந்த காண்டியன்ஸே மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டியாச்சு பாட்டி எல்லாரும் சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிக்கிட்டே கேட்டுருக்க. சரி ஓகே அப்படின்னு இந்த மவுண்டன் மேலே தாண்டினா அவரை பார்க்க முடியும். நீ வேணால் இந்த ஃபேரி காம்படிஷன் சேர்ந்து நீ செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் நீ ப்ராக்டிஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லியிருக்க. என்னது மவுண்டன் ஆமாம் நீ ஒரு கீழேருந்து விழுந்தில அதை மவுண்டன் மேலே தான் போகணும். நீ அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஃபேரிஸ் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க ஃபேரி லேண்டுக்கு. அந்த காம்படிஷனில் நீ ஜெயிச்சிட்டிங்கன்னா நீ பார்க்கலாம் அவரை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நெக்ஸ்ட் இல்லை அங்கே நடந்து தான் போய்க்கிருக்கா எல்லாரும். அதாவது அந்த அந்த மலையை நோக்கி நடந்து போய்க்கிருக்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த மலையை அப்படியே பார்த்துக்கிருக்கா எல்லாரும். அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது பிடிச்சிருந்தா நான் இதை அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுவேன். நாளைக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய் இடையில டேல்ஸ் அப்படி ஒன்று காட்சியும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடிஞ்ச அளவுக்கு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிருக்கீங்க 100 பேர்கிட்ட. அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேனலை மேலே கொண்டு போக பார்க்குறோம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியா இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பேச முடியல. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.